எவ்ரிவன், இட்ஸ் பீன் அ வைல் ஒரு ஃபுல் வீடியோ பண்ணி. நியூசிலாண்டில் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் வெதர் சில்லுன்னு தான் இருக்குது. இந்த வெதருக்கு சூடாக ஒரு காஃபி குடிக்கலான்னு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போது லேக் டெக்காப்போ போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டு சம்மரில் போன ஒரு பிளேஸ் தான். பட் அப்போ போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். லேக் டெக்காப்போவில் கொஞ்சம் தமிழ் சாங்ஸ்லாம் கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே போனதுக்கப்புறம் எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன சாங் வந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். இப்போ வெதர் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. பட் அங்கே ரீச் ஆகும்போது வெதர் வந்து சன்னியாக இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் கிளம்பியிருக்கோம். ஸ்ப்ரிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கீங்க. பட் ஸ்டில் ஸ்னோ பார்க்க முடியும் மவுண்டெயின்ஸில். இந்த ரூட்டுமே சீனிக் ரூட் தான். தூரத்தில் இருக்கிற மவுண்டெயின்ஸ் வரைக்கும் வைட் ஆங்கிளில் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒரு சீனிக் ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வியூ பார்த்துட்டு போகலாம். எல்லாம் வந்து மார்னிங் ஸ்னோஃபால் தான் இருக்குது. எங்களுக்கு சன்லைட் வேணும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால் லேட்டாக தான் கிளம்பியிருக்கோம். இப்போவே லைட்டாக க்ளவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போது இங்கே டேலைட் ஹவர்ஸ் கம்மி தான். ஈவினிங் சீக்கிரமாக சன்செட் ஆகிடும். அதுக்குள்ளே அங்கே போயிட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகணும். இந்த வழியாக சம்மரில் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இப்போது இயர்லி ஸ்ப்ரிங்கில் ட்ராவல் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சீசன் அண்ட் வெதருக்கு ஏற்ற மாதிரி வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பார்த்ததையே பார்க்குறோங்கிற மாதிரி இல்லாமல் புதுசாக இருக்குது. ஒன் டே ட்ரிப்பாக போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டேலைட் ஹவர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப தூரம் ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து டேலைட் இல்லைன்னா ட்ரைவ் பண்ணுறது ரிஸ்கி. அதுக்கேற்ற மாதிரி டைமிங்லாம் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி கிளம்பணும். இந்த மவுண்டைன் வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான்லாம் ட்ரைவ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா இந்த வியூவிலே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரோட்ஸ் இன் நியூசிலாந்து. லேக் டெக்காப்போ வந்துட்டோம். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டில் இருந்தே வந்து லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி காஃபியுமே ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பாட் தேடிட்டு இருந்தோம். வெளியில் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி உட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வியூ பார்த்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். பட் செம குளிர். அதனால் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டோம்.
இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்க்கு வந்திருக்கோம். இந்த ஒரு லைஃப்பில் நான் இந்த ஸ்பாட்க்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. தளபதி விஜயோட ஷாஜஹான் மூவியில் வர மெலினமே சாங் லொக்கேஷன் தான் இது. இந்த ஒரு லொக்கேஷன் அண்ட் நியர்பைலே நிறையா ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த சாங்கில் கூட இயர்லி ஸ்ப்ரிங்கில் தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மவுண்டெயினோட பீக்கில் மட்டும்தான் வந்து ஸ்னோ இருக்கும். நாங்களும் அதே சீசனில் வந்திருக்கனால அந்த சாங்கில் வர சிமிலரான சீன்ஸே வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இந்த லொக்கேஷனையும் அந்த சாங்கில் வர லொக்கேஷனையும் நான் மேட்ச் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். இந்த சேம் லொக்கேஷனில் இன்னும் 2 தமிழ் சாங் கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அகெயின் விஜயோட மூவி தான், வசீகரா. அதில் நெஞ்சம் ஒரு முறைன்னு ஒரு சாங் வரும். அதுலேயுமே இந்த லொக்கேஷன் தான் காமிச்சிருப்பாங்க. இன்னொரு விஜய் சாங் தேன் 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 கூட இங்கேருந்து நியர்பையில் மவுண்ட் குக்குங்கிற ஒரு இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. மவுண்ட் குக் போனால் அந்த லொக்கேஷனுமே கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்புறம் எங்கேயும் காதல் மூவியில் வந்து தீ இல்லை புகையில்லை சாங் கூட வந்து இந்த சேம் லொக்கேஷன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் தெரியாமல் இன்னுமே நிறையா சாங் இருக்கலாம், அதர் லாங்குவேஜ் சாங் கூட இருக்கலாம். இது ஒரு ஐகானிக் ஸ்பாட், சர்ச் ஆஃப் த குட் ஷெப்பர்ட். இதுவுமே நெஞ்சம் ஒரு முறை சாங்லையும் தீ இல்லை புகையில்லை சாங்லையும் ஒரு ஷாட்டில் வரும். இந்த சர்ச் பின்னாடி இருக்கிற வியூ வந்து அதே மவுண்டைன் வியூ தான். பட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குது. Thank you so much for watching this video. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.